ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே சோழன் பாண்டியன் கிட்ட என்னென்ன நடந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு பெஸ்டி கூட பொண்ணு பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பாண்டியனுக்குமே பெஸ்டினா என்னங்கிறது தெரியலை. அதுக்கு நம்ம பல்லவனும் சோழனும் சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா சேரன் அண்ணாவுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அண்ணி, பாண்டியனுக்கு கூட பெஸ்டினா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்போதுமே நம்ம கார்த்திகா பின்வாசல் வரியாக வருவாங்கள்ல, அதே மாதிரியே இன்றைக்கி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷமும் வர்றாங்க. வந்த உடனே சேரன் அண்ணா கேட்குறாங்க, எப்பா நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மாம்மா நீங்களுமா இப்படி என்னை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழன் கோவப்பட்டு, இப்போ எதுக்கு இவங்க வந்தாங்களாம், இவங்க வருவாங்க, இவங்களுக்கு பின்னாடியே அவங்க அம்மாவும் அப்பாவும் வருவாங்க, அப்புறம் லாஸ்ட்டு நாங்கள் தான் தப்பு செஞ்சோன்னு சொல்லி எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க, இதெல்லாம் தேவையா? அதுக்கு நம்ம நிலா சோழன்கிட்ட நீங்கள் எல்லாருமே இங்கேயே இருங்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வராங்க. ஆனால் நிலாவுக்குமே அந்த இடத்துல என்ன பேசன்னு தெரியலை. ஏன்னா சேரனன்னா அவ்வளோ அமைதியாக சொல்கிறாங்க, எப்பா உன்னால் நான் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல, ஆனால் நீ பண்ணின இந்த விஷயத்துக்காக என் தம்பிங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த நேரத்தை எங்களால் மறக்க முடியாது, அதனால் தயவு செஞ்சு இங்கே வராதம்மா, உன் வீட்டில் பார்க்குறதே நீ கல்யாணம் பண்ணிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கார்த்திகா எவ்வளோ சொன்னாலும் சரி அந்த இடத்த விட்டு நவல்கிற மாதிரியே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, என் அம்மா அப்பா வீட்டில் இல்லை, அதனால தான் நான் வந்தேன், உங்ககிட்ட பேசின போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம சேரனன்னா இதெல்லாம் வேண்டாப்பா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நடேசன் வந்துருந்தாங்க. வந்து இவளை பார்த்ததுமே, இங்கே எதுக்கு வந்த, உன்னால தான் இவ்வளோ தூரம் ஆச்சு, நீ வருவ பின்னாடியே உன் அம்மாவும் அப்பாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நான் இது வரைக்கும் உன் மேலே எனக்கு பாவமாக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போல்லாம் உன் மேலேயே சந்தேகமாக இருக்குது, ஏன்னா நீ தான் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டு நீ இங்கே வராத மாதிரி உன் வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்கிட்ட, அப்புறம் நிலா பொண்ணு தான் போராடி வெளியில் கூட்டிகிட்டு வந்துச்சு, ஆனால் நீ பண்ணது என்னமோ தியாகம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நீ இங்கே வரது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என்னவோ உன் அம்மா சொல்லி தான் நீ இங்கே வந்து எங்கள் வீடை நீ இப்படி கேவலப்படுத்துகிறன்னு தோணுது, நீ இங்கே வராத இனிமேல். நடேசன் ரொம்பவே கோபமாக நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை கேட்டதுமே அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் சேரனை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி போகிறாங்க. நம்ம சேரன் அண்ணாவுக்கு எப்போதுமே கார்த்திகா மேலே ஒரு தனி பாசம் இருக்குது, அதை நம்மளால் எப்போதுமே பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இப்போது இவ்வளோ தூரம் கார்த்திகாவால் பிரச்சனை வந்துமே அவங்க அமைதியாகவே தான் பேசுகிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி தெளிவாக தான் கேட்கவும் செஞ்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே தான் அவங்க அப்பா பேசி அனுப்பிட்டாங்க. சேரனண்ணா மனசில் இன்னுமே கார்த்திகா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கார்த்திகாவை பிடிச்ச அளவுக்கு வேறு எந்த பொண்ணையுமே பிடிக்க போகிறதும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம கார்த்திகாவும் அங்கே தவிக்கிறாங்க. அவங்களுக்கு சேரன் மாமாவை விட்டு மறக்கவும் முடியலை, வேற ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கவும் முடியலை. அதே மாதிரி அவங்களோட அம்மா அப்பா சொல்லையும் மீற முடியலை. அதே மாதிரி கார்த்திகா ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் இது சேரன் அண்ணாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாகவே அமையும். இல்லைனா 2 பேருமே வேறு வேறு திசையில் தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம நிலா எப்போதுமே ஏதாவது சோழன்கிட்ட பேசணுன்னா வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, இப்போ அதே மாதிரியே இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் சோழனை கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்காங்க. என்னங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. பேசணும்னு சொன்ன நிலா ஒரு பெரிய குண்டையே தூக்கி போடுறாங்க. அதாவது கார்த்திகாவை எப்படியாவது சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா கார்த்திகா மனசுலையும் சேரன் அண்ணா தான் இருக்கிறாங்க, சேரன் அண்ணா மனசுலையும் கார்த்திகா தான் இருக்கிறாங்க. நான் எப்படியாவது கார்த்திகாவை பேசி நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் எப்படியாவது பேசி சேரன் அண்ணாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்ம 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனோட ஃபேஸில் ஆடலை. அடுத்த எபிசோடில் இதை விட பெரிய பெரிய பரபரப்பான நிகழ்வுகள்லாம் இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.